காலையில இருந்து எங்கிட்டு திரும்பினாலும் இளையராஜா இளையராஜான்னு அவர் பேர் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா பஞ்சாயத்து, எதுவும் நம்மளுக்கு காப்பிரைட் பஞ்சாயத்து இழுத்து விட்டாப்லையா அப்படின்னு பார்த்தோம்டா. பஞ்சாயத்தை அவர் இழுக்கல, அவரை வச்சுதான் பஞ்சாயத்தே இழுத்து இருக்காங்க. என்னன்னா இளையராஜா டிஸ்கிரிமினேஷன் செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீவல்லிபுத்தூர்ல உள்ள ஆண்டாள் கோவிலுக்கு போயிருக்காப்ல. அந்த ஆண்டாள் கோவில்ல கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபத்துக்குள்ள தலைவன் தெரியாம நுழைஞ்சிட்டாப்ல. அதாவது மாலையில எல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு விஷயம் இல்ல அப்படின்றத மறந்துட்டு அங்க இருந்த ஜீஸ் கூட சேர்ந்து அவரும் தண்ணிலை மறந்து உள்ள போயிட்டாப்ல போல டக்குன்னு வெளியேற்றப்பட்டார். பாவத்தை பல பேரை ஸ்டேஜ்ல இருந்து வெளியே போன்னு சொன்னவரை இன்னைக்கு அர்த்த மண்டபத்துல இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. சரி, பாவத்தை இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கே, அதை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசலாம்னு பார்த்தா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல, பொய் செய்தியை பரப்பாதீங்கன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாப்ல. வேற என்ன பண்றது, குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தப்பித்தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தங்கி கூட்டத்துக்குள்ள காலை விட்டாச்சு. என்ன பண்றது, அவங்க நம்மள டிஸ்கிரிமினேட் பண்ணாலும் அப்படி ஒண்ணு நடக்காத மாதிரியே நம்ம காட்டிக்கிட்டு இல்லாத மிசையில மண்ணு ஓட்டாம பாத்துக்கிறோம். அப்பதான் ராஜ்யசபா எம்பி போஸ்ட் எல்லாம் கிடைக்கும், தக்க வச்சுக்க முடியும். காலையில இந்த நியூஸை பார்க்கும்போது இப்படி ஒரு பெரிய மனுஷனுக்கு நடந்திருக்கே, நம்ம குரல் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம்னு பார்த்தா இப்படி ஓப்பனா சங்கிகளுக்கு அடிமையான மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அதை பார்த்த உடனே இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் நினைச்ச என் மூளையை மூடியை திறந்து எடுத்து வச்சு பினாயில ஊத்தி கழுவி மாட்டலாமோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இடையில நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்குனே பிறந்த ஒரு மெட்டீரியல் கஸ்தூரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள். கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல. இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள், ஒரு கோயில். நீ உருட்டுமா, உன் கேவலமான மனசுக்கு நீ எப்படி வேணா உருட்டலாம். இளையராஜாவே கடவுள்னா அவர் அர்த்த மண்டபத்துக்குள்ள போகும்போது விட்டுருக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியில அனுப்பணும்? சே, அவளை தவிர வேற யாரும் போக கூடாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு என்னத்தையாவது பேசி பேச்சு வாங்கிச்சாகாத.